ஏன்னா என் பொண்ணு சண்டை போட்டீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அந்த கேட்டரிங் வேலைக்கு போயிருக்கோம். அவர் வந்து அந்த பொண்ணை கூட்டு வந்து என் வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து இந்த அவர் வரலையா கேட்டரிங் வேலைக்கு? வரல, அன்னைக்கு வரல. நீங்க அவர் பந்தல் போடுவாரு, பந்தல் போயிருக்காரு. போயிட்டு வீட்டுக்கு வருவார் எப்பயும். சரி நாங்க அந்த கேட்டர் வேலைக்கு திண்டுக்கல் போயிருக்கோம், நீங்க வந்துருங்கன்னு சொன்னாரு. சரி வந்துருங்க, நான் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போன் போட்டதுக்கு இங்க நான் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, எங்க ஒரு பொம்பளையால கூட்டு வந்திருக்காரு அப்பா அப்படின்னு சொன்னாங்க. யாரு? என் தங்கச்சியோட பொண்ணு. அப்ப குழந்தை எங்க இருந்தா? என் பொண்ணு என் கூட தான் வேலைக்கு வந்திருந்தான். அவ படிக்கலையா? படிக்கிறான். 10th பேரு. லீவ் நேரத்துல தான் நான் வேலைக்கு கூட்டி போவேன். ஒட்டு போக மாட்டேன். எப்பயுமே லீவ் நேரத்துல நான் கூட்டி போயிட்டே இருப்பேன். இப்பதான் இந்த பிரச்சனைனாலதான் படிப்பை நிப்பாட்டிட்டு வச்சிருக்கேன். ஏன்? ஆமாம்மா, என்னால முடியல. இது அவன் விட்டு போன சமயத்துல அவர் இங்க வந்து அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல இருக்க பீரோல நகையும் பணத்தை எடுத்துக்கிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டா. அப்ப அந்த பணையும் நகத்தை எடுக்கலையும் ஏடிஎம் கார்டும் பேங்க் புக்கு இது ரெண்டையும் எடுத்துட்டு போயிட்டாரு. போய் 8 மாசம் ஆச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு செல்ல. வரவே இல்லை. நீங்க கூப்பிட்டு கேட்கல? நானும் கேட்டுட்டேன். காணாம போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு நான் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். 3 இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேம்மா. 3 இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வருவாங்கன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் 8 மாசம் கழிச்சு அவர் செல்ல ஆன் பண்ணல. அப்பயும் நான் போன் அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். டெய்லி போன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நினைச்சு அழுகுவேன். 8 மாசம் ஆச்சு என் பிள்ளைக்கு, எனக்கு சாப்பாடுக்கு என்ன செய்யுது. அப்போ 8 மாசத்துல எனக்கு முடியாம போயிடுச்சு. அப்பயும் எங்க அம்மா தான் பார்த்தாங்க. எங்க அம்மா எங்க அப்பாவும் தான் பார்த்தாங்க. அவங்க ஒரு வயசானவங்க. அவங்களால எவ்வளவு நாளைக்கு தான் கூலி வேலை செய்வாங்களா? இல்ல, அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அம்மா வந்து என்ன பண்றாங்க? ஓஏ ரிட்டையர்டு, சத்துணவு ஓஏ ஒரு ரிட்டையர்டு. அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருந்தாரு. அவராலே முடியாது, அம்மாவனாலே முடியாது. ஆஸ்பத்திரி அந்த அவன் விட்டு போன நேரத்துல எனக்கு முடியாம இருந்துச்சு. அப்ப அவர் வரவே இல்லை யாருமே பாக்குறதுக்கு. அந்த 8 மாசம் சென்று அப்புறம் போன் அடிச்சல அவரை ஆன் பண்றாரு. ஆன் பண்ணி எங்க இருக்கேன் ஏது இருக்கேன் கேட்கல. நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நான் பார்க்க போனேன். ஏன் இப்படி செஞ்ச வச்சேன்னு கேட்டேன். சரி நான் வரவா வீட்டுக்கு அப்படின்னு கேட்டா. சரி வாரேனா வா அப்படின்னு நான் அப்பயும் ஏத்துக்கிட்டேன். சரி வாரேனா வா அப்படின்னா வந்துட்டாரு. வந்துட்டு என் கூட இருந்தார். 2 நாள் இருந்தாருமா. 2 நாள் இருந்துட்டு ஒரு நாள் என் கூட சந்தோஷமா இருந்தார். வந்து 8 மாசம் ரெண்டு என் கூட ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டு மறுநாள் வேலைக்கு அதே மாதிரி போறாரு. போகல அவ வந்துட்டான். அவ வந்து திருப்பி கூட்டிட்டு போயிட்டு நான் அவர் இப்போ போறாரு வேலைக்கு. நானும் அன்னைக்கு வேற இடத்துல எனக்கு கேட்டரிங் வேலை செல்லூர்ல, மதுரை செல்லூர்ல. அங்க நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு போன் போட்டு சொல்றேன், எம்மா அவ வந்திருக்கா, எனக்கு கூட்டிட்டு போறா, நீ வந்து என்னை கூட்டிட்டு போ அப்படின்ற.